வணக்கம். கல்லூரியில் இருந்த வாய்ப்புகளை நான் எப்படி பயன்படுத்தி கொண்டேன் என்பதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கி கூற விரும்புகிறேன். எதனாலனா, ஒரு ஃபெசிலிட்டி இருந்தாலே அந்த ஃபெசிலிட்டியை நாம் பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது பொருள் அல்ல. நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் ஏகப்பட்ட தகவல்களை நம்ம பரிமாறிக்கொள்ள முடியும், நிறைய கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம செய்கிறோமா? பெரும்பாலும் என்ன பண்ணுறோன்னா, ஸ்மார்ட் ஃபோனை வச்சு ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தொழில்நுட்பம் தெரியாதவர்கள் ஒரு தகவல் அனுப்புகிறாங்க, அடுத்தவர்களோடு பேசுகிறார்கள். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை இன்னும் கூடுதலாக பயன்படுத்துகிறார்கள், சமூக ஊடகங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, புதிய வழித்தடங்களை கண்டுபிடிப்பதற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக இணையத்தை பயன்படுத்துகிறார்கள். இப்படி அதை பயன்படுத்துவது கூட அவர்களுடைய தேவைக்கும் அவர்கள் திறமைக்கும் ஏற்ப வேறுபடுகிறது. இன்றைக்கி இந்த கணனி அப்படின்னு எடுத்துட்டால், அந்த கணனியில் அதிகமாக பயன்படுத்தப்படுவது எதுக்குன்னா, அதை தட்டச்சு செய்து அதில் கோப்புகளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான். சில பேர் தான் அந்த கணனியை முழுமையாக பயன்படுத்துகிறார்கள். ஒரு வளாகத்திற்குள் இருக்கக்கூடிய வசதிகளை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்கிறோம், அதை வைத்து நாம் எந்த அளவிற்கு கற்றுக்கொள்கிறோம், இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். எங்கள் கல்லூரியில் இருந்த நிறைய வசதிகள், உதாரணத்துக்கு அதை எப்படி நான் பயன்படுத்தி கொண்டேன் என்பதை பற்றி நான் குறிப்பிட விரும்புகிறேன். கல்லூரியில் நுழைஞ்சு அந்த அக்ரிகல்ச்சரில் செகண்ட் கேட்னு சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் காலேஜ் செகண்ட் கேட்டில் இறங்கியாச்சு. நேராக போனால் ஹாஸ்டலுக்கு போகலாம். ஹாஸ்டலில் போனால் அந்த ஹாஸ்டலில் கூட வெவ்வேறு விதமான ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஓல்டு ஹாஸ்டல்னு ஒன்று இருக்குது, நியூ ஹாஸ்டல்னு ஒன்று இருக்குது, தமிழகம்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ப்ரீ ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு ஒன்று, பிபிசி ஹாஸ்டல்னு ஒன்று இருக்குது, பிஜி ஹாஸ்டல்னு ஒன்று. இங்கே தான் மாணவர்களுக்கானது. அதற்கு எதிர்த்தா அப்படி பெண்களுக்கான விடுதிகள் இருக்குது. இந்த இதில் இறங்கின உடனே நான் ஃபஸ்ட்டு பார்த்த போர்டு என்னென்னா, பொட்டானிக்கல் கார்டன்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய போர்டு. அப்போ நான் ஒருத்தட்ட கேட்டேன், இது என்னங்க அப்படின்னு. இது தெரியாதா உங்களுக்கு? ரொம்ப அழகான ஒரு கார்டன் இது, இங்கே நிறைய தமிழ் படங்கள்லாம் எடுத்துருக்குறாங்க, அவ்வளோ அழகான கார்டன் அப்படின்னு. அப்பயே எனக்கு இது உடனே இந்த கார்டனில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் ஏற்பட்டது. ஆனால் போய் அட்மிஷன் போடணும், அதனால் நான் அதை செய்யலை. இந்த பொட்டானிக்கல் கார்டனுங்கிறது மிக மிக நேர்த்தியாக அங்கே எங்களுடைய அந்த கல்லூரியில் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா சிமெட்ரிக்கல் கார்டன், அப்புறம் பார்த்திங்கன்னா முகல் கார்டன்ஸு, ஜப்பானீஸ் கார்டன், ராக்கரி, அப்புறம் ரோஸ் கார்டன்ஸ், இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கும். எங்கள் இந்த ரோஸ் கார்டனுக்கு முன்னாடி ஒரு பெரிய லான் இருக்கும். அந்த லானில் 3-4 பனைமரங்கள். அந்த பனைமரங்கள் கிளைவிட்ட பனைமரங்கள். அண்மையில் பார்த்திங்கன்னா, நான் கரூர்லேருந்து மதுரை போகும்போது பார்த்தேன், அதே மாதிரி கிளைவிட்ட பனைமரங்கள் ஒரு இடத்துல பார்த்தேன். எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. கிளைவிட்ட பனைமரங்கள் பார்க்க முடியாது, நேராக தான் பனைமரம் இருக்கும். விதவிதமான மலர்கள், விதவிதமான செடிகள். இந்த டோப்பியரின்னு சொல்லுவாங்க. இந்த டோப்பியரிங்கிறது பிளான்ஸை ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் செய்கிறது. அந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த டோப்பியரி. அதே மாதிரி ராக் கார்டன்ஸ், அந்த ராக்கில் சில செடிகளை வளர்க்குறது. அது ராக் மாதிரியே இருக்கும், ஒரு இது மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணி அதில் இந்த மாதிரி வெவ்வேறு விதமானது. அந்த பொட்டானிக் கார்டன்ஸ் எப்படின்னா, மாணவர்களுக்கு இலவசம். மற்றவங்களாம் வெளியே வந்தாங்கன்னா ஒரு சின்ன கட்டணம் வசூலித்து கொண்டு அனுப்புனாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் நிறைய பேர் கோயம்புத்தூரில் இருக்கவங்களாம் அங்கே வருவாங்க. அது ஒரு 40-50 ஏக்கர் பரவிய ஒரு பொட்டானிக் கார்டன்ஸு. அந்த பொட்டானிக் கார்டன்ஸில் நான் அடிக்கடி போவேன். அந்த பொட்டானிக் நான் அந்த கல்லூரியில் அதிகமாக பயன்படுத்திய இடம்னா அது பொட்டானிக் கார்டன்ஸாக தான் இருக்கும். அதில் போய் உட்காந்துட்டு படிக்கிறது, குறிப்புகள் எழுதுறது, கவிதைகள் எழுதுறது, இந்த மாதிரியெல்லாம் அந்த பொட்டானிக் கார்டன்ஸ். அதில் நிறைய அந்த மரங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், உங்களுக்கு போரே அடிக்காது. நிறைய பட்டாம்பூச்சிகள் வரும், நிறைய பறவைகள் வரும். அதெல்லாம் பார்க்குறது மிகப்பெரிய ஆனந்தமாக இருந்தது. நான் அதை அதிகமாக பயன்படுத்துது, அந்த இடத்துல பயன்படுத்துறது அந்த பொட்டானிக்கல் கார்டன்ஸ். ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி ஒரு அருமையான லைப்ரரி ஒன்று இருந்தது.
லைப்ரரினா நான் நிறைய இடத்துல போகிறேன், காலேஜெல்லாம் பார்க்குறேன். அந்த லைப்ரரியில் எப்படி இருக்குன்னா சும்மா ஒரே ஒரு ஹால் அவ்வளோதான், அதுதான் லைப்ரரியாக இருக்குது. பெரிய பெரிய கட்டடம் கட்டியிருக்காங்க, அவ்வளவு இம்ப்ரெசிவாக இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்குங்கிறாங்க, அதிசயிக்க வேண்டியதாக இருக்குது. புது புது பில்டிங் கட்டியிருக்காங்க, எல்லாம் இருக்குது அந்த கேம்பஸில். ஆனால் லைப்ரரின்னு போய் பார்த்தா ஒரே ஒரு ஹால் தான். அதில் வந்து மேக்ஸிமம் போனால் ஒரு 50,000 புக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த லைப்ரரி எப்படின்னா எப்போங்க ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கேட்டால் காலையில் 10 மணிக்குங்க திறக்கிறோம், 6 மணிக்கு மூடிடுறாங்க. அப்படின்னு பசங்கள்லாம் 6 மணிக்கு தானே கிளாஸை முடிச்சுட்டு வருவாங்க, அப்போ எங்கே போய் படிப்பாங்க? அப்போ 6 மணிக்கு மேலே தானே லைப்ரரி ஃபங்க்ஷன் ஆகும். நான் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் போகும்போது அங்கே பார்த்தேன், லைப்ரரியில் ரொம்ப நேரம் ஃபங்க்ஷன் ஆகுது. அங்கேயே ஒரு ஃபோட்டோ காப்பிங் மிஷின் வச்சுருக்காங்க. பசங்க தேவைன்னா ஏதாவது ஃபோட்டோ காப்பி எடுக்கணுன்னா கொண்டு வந்து கொடுத்து ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கிறாங்க. பக்கத்துலேயே ஒரு கேன்டீன் இருக்குது. ரொம்ப டயர்டாக இருந்தாங்கன்னா வெளியே வந்து ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு அல்லது ஒரு ஜூஸ் சாப்பிட்டுட்டு போய் படிக்கிறாங்க, மறுபடியும் குறிப்புகள் எடுக்கிறாங்க. நிறையா நேரம் உட்காந்து பிஹெச்டிக்கெலாம் அவங்க அந்த கார்ட் சிஸ்டம் அப்போ இருக்கும், அதில் எழுதிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் பார்த்தேன். நான் அதிசயப்பட்டேன், இந்த மாதிரி ஒரு லைப்ரரியா அப்படின்னு. அதே மாதிரி சென்னையில் அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரி, நான் வந்து அதை ஷேக்ஸ்பியரை பற்றிய சில தகவல்கள் திரட்டுவதற்கு தான் நான் அதை பயன்படுத்திக்கிட்டேன். அதில் எனக்கு குறிப்பாக ஒரு புக்கு ரொம்ப அற்புதமான புக்கு, அது என்னென்னா 7 ஆம்பிகுவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அதில் ஷேக்ஸ்பியருடைய படைப்புகள்லாம் பற்றி ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அதில் என்ன விசேஷம்னா 365 நாளும், அது லீப் இயராக இருந்துச்சுன்னா 366 நாளும் அந்த லைப்ரரி ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கு வந்து விடுமுறையே கிடையாது. காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் அது ஃபங்க்ஷன் ஆகும். அதனால் எல்லா நாளும் மாணவர்கள் போய் தகவல்களை திரட்ட முடியும். என்னை பொறுத்தவரை ஒரு நூலகம் எப்படி இருக்கணும்னா எல்லா நாளும் ஃபங்க்ஷன் ஆகணும், ஒரு நாள் விடாமல் அது ஃபங்க்ஷன் ஆகணும். அதுக்கு விடுமுறையே இருக்கக்கூடாது. ஏன்னா அறிவுக்கு ஏதுங்க விடுமுறை? எல்லா நாளும் விடுமுறை அனுபவிக்க முடியாது. அறிவு ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்க வேண்டிய ஒன்று. மூளைக்கு ஏது விடுமுறை? இருக்கவே முடியாது. இயற்கைக்கு ஏது விடுமுறை? ஒரு நாள் தென்றல் வீசாமல் இருக்க முடியுமா? ஒரு நாள் சூரியன் ஜொலிக்காமல் இருக்க முடியுமா? ஒரு நாள் பூமி சுழலாமல் இருக்க முடியுமா? ஒரு நாள் கடல் ஆர்ப்பரிக்காமல் இருக்க முடியுமா? எல்லா நாளும் அவை இயங்கிக் கொண்டே இருப்பதால் தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அப்போ அந்த லைப்ரரியும் சின்னதாக இருக்குது. அவங்க வச்சுருக்கிற லைப்ரரியில் ரொம்ப குறைவான புத்தகங்கள் தான் இருக்குது. நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு லைப்ரரியை பார்க்கும்போது இந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி லைப்ரரி எப்படி இருந்தது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எப்படி இருக்குது லைப்ரரி. எங்கள் காலேஜ் லைப்ரரி அற்புதமான ஒரு லைப்ரரி, அது பல மாடிகள் கொண்ட ஒரு லைப்ரரி. அங்கே எப்படின்னா ஜேர்னல் செக்ஷன் தனியாக இருக்கும். ஏன்னா ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஜேர்னல்ஸ் ரொம்ப முக்கியம். ரிசர்ச் ஆர்டிகல்ஸை பார்த்து தான் நீங்கள் ரிசர்ச் பண்ண முடியும். அப்புறம் வெவ்வேறு ரெஃபரன்ஸ் புக்ஸ், வெவ்வேறு என்சைக்ளோபீடியா, அது இல்லாமல் சப்ஜெக்ட் மேட்ரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர்னு எடுத்துகிட்டா வெறும் விவசாயங்கிறது வெறும் விவசாயம் மட்டும் இல்லை, அதில் நிறைய பிரிவு இருக்குது. உழவியலை பற்றி படிக்கணும்னா அதுக்கு அக்ரானமி, நோய்களை பற்றி படிக்கணும்னா பிளான்ட் பேத்தாலஜி, பூச்சிகளை பற்றி படிக்கணும்னா என்டமாலஜி, மண்ணினுடைய தன்மையை பற்றி படிக்கணும்னா அதுக்கு சாயில் சயின்ஸு, விதைகளுடைய நுட்பத்தை பற்றி படிக்கணும்னா அதுக்கு சீட் டெக்னாலஜி, நுண்ணுயிரிகளை பற்றி படிக்கணும்னா அதுக்கு மைக்ரோபயாலஜி, தோட்டையியலை பற்றி படிக்கணும்னா அதுக்கு ஹார்டிகல்ச்சர், எப்படி வெதர் கிராப்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அது அக்ரிகல்ச்சர் மீட்டியாரலஜி, இதை எப்படி விவசாயிகளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன், எப்படி வந்து வாட்டரை மேனேஜ் பண்ணணும்னா சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன், அது ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். இப்படி பல்வேறு துறைகளை சார்ந்த டைரி சயின்ஸை பற்றி படிப்போம், பவுல்ட்ரியை பற்றி படிப்போம். ஏன்னா விவசாயம்ங்கிறது விலங்குகள் இல்லாமல் செய்யவே முடியாது. ஒரு தோட்டம்னு எடுத்துக்கிட்டால் அந்த தோட்டத்துக்குள்ளே அந்த காலத்திலலாம் நீங்கள் ஒரு விவசாயினுடைய வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு 2-3 பசுமாடுகள் இருக்கும், ஒரு 4 உழவு மாடுகள் இருக்கும். அந்த உழவு மாடுகள் இருக்கும், அதில் எருதுகள்லேயே வண்டியில் பூட்டுற எருதுகள் தனியாக இருக்கும், வயலில் உழற எருதுகள் தனியாக இருக்கும். ஏன்னா இந்த வயலில் உழற எருதுகள் வயலில் மட்டும்தான் உழும். அதை வண்டியில் பூட்டினீங்கன்னா அதை ரோடுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது ஒரு டிராக்டரை பார்த்தோன்னே அங்கேயே சண்டித்தனம் பண்ணிவிட்டு அங்கேயே நின்றுடும். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு நகராது. என்ன தான் நீங்கள் அதை விரட்டினீங்களாலும் அதை நகராது. ஏன்னா அதை பார்த்தோன்னே பயப்படுது. அதே மாதிரி வண்டியில் பூட்டுறதுக்கு தனியாக எருது வச்சுருப்பாங்க, அதில் தான் அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க.
அந்த மாதிரி ஒரு பண்ணையில் போனீங்கன்னா பசு, ஆடு, கோழி, எருது இதெல்லாம் இருக்கும்போது தான் அது வந்து ஒரு செழிப்பான பண்ணை. அதனால தான் அதை என்ன சொல்லுவாங்கன்னா மிக்சட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் இருக்கணும், பவுல்ட்ரியும் இருக்கணும், எல்லாமே இருக்கும்போது தான் அதனால் இதெல்லாமே சொல்லி தருவாங்க. இங்கே போனால் எங்கள் லைப்ரரியில் தனித்தனியாக இருக்கும். பிளான்ட் பேத்தாலஜி செக்ஷன்னா அங்கே ஆயிரக்கணக்கான புத்தகங்கள். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் என்டர்மாலஜினா ஆயிரக்கணக்கான புத்தகங்கள். அதே மாதிரி ஏகப்பட்ட ஜேர்னல்ஸ். அப்படியே அதை எடுத்தால் அந்த இதில் வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு ஜேர்னல்ஸ் இருக்கும். அதை எடுத்து படிச்சிங்கன்னா அப்படியே குவிச்சு அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சு அப்படியே புரட்டி தங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு லைப்ரரி, அற்புதமான லைப்ரரி. இந்த லைப்ரரியை நாங்கள் ஓரளவுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் முழுமையாக பயன்படுத்தணுமாங்கிறத அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். ப்ளே கிரவுண்ட் இருந்தது. பெரும்பாலான நேரங்கள் வந்து அந்த ப்ளே கிரவுண்டுக்கு மாணவர்கள் போய் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த ப்ளே கிரவுண்டில் எப்பயாவது போய் விளையாடுவது உண்டு மாணவர்களோடு. ஆனால் பெருமளவில் நான் ப்ளே கிரவுண்டை பயன்படுத்தினேன் என்று சொல்ல முடியாது. எங்கள் அதர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பாருங்கள், மற்ற ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல், மற்ற ஃபெசிலிட்டிஸ், அதையெல்லாம் நாங்கள் முழுமையாக பயன்படுத்தணும். எங்கள்கிட்ட ஒரு ஆடிட்டோரியம் இருக்கும். அந்த ஆடிட்டோரியத்துக்கு பேர் அண்ணா ஆடிட்டோரியம்னு பேர். மாணவர்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். அதாவது வெறும் அக்ரிகல்ச்சர் மட்டும் படித்தா போதாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இலக்கிய நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. எங்கள் கல்லூரியில் முத்தமிழ் விழான்னு ஒன்று நடக்கும். 3 நாட்கள் நடக்கும். முதல் நாள் இயல், 2வது நாள் இசை, 3வது நாள் நாடகம். எங்கள் இதில் செமினார் ஆல்சிரனில் நிறைய போட்டிகள் நடத்துவாங்க. பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, இதெல்லாம் நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போல்லாம் வந்து மாணவர்கள் வந்து இது மாதிரி போட்டித் தேர்வுக்கு படிக்கிறது, சகல நேரமும் படிக்கிறது, படிப்பு தான் வாழ்க்கை அப்படிலாம் இல்லை. பல பரிமாணங்களில் அவர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் பெற்றோருக்கும் இருந்தது, பேராசிரியர்களுக்கும் இருந்தது, மாணவர்களுக்கும் இருந்தது. அதனால் கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு 24-25 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். ஜிசிடி பக்கத்துலேயே அவங்க கான்ஃப்ளூவன்ஸ்னு ஒரு மாநில அளவிலான போட்டிகளை நடத்துவாங்க. பிஎஸ்சி டெக், மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி பல்வேறு கல்லூரிகளில் நிறைய போட்டிகள் நடத்துவாங்க. கவிதை போட்டிகள், இது இல்லாமல் தனித்தனி நிறுவனங்கள் நடத்துவாங்க. இதிலெல்லாம் போய் கலந்துக்கும் போது எனக்கு என்னாச்சுன்னா, நண்பர்கள்ங்கிறவங்க என்னுடைய கல்லூரியை சார்ந்தவர்கள் மட்டும் நண்பர்களாக இல்லை. எனக்கு வந்து கோயம்புத்தூரில் படிக்கிற பல கல்லூரிகளை சார்ந்த மாணவர்கள் நண்பர்களாக. அதில் சில பேர் இன்னமும் கவிதை எழுதுகிறாங்க, இன்னமும் பேசுகிறாங்க, பட்டிமண்டபங்களில் பேசுகிறாங்க. இந்த மரபின் மைந்தன் முத்தையான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து நிறைய எழுதுகிறாரு, பேசுகிறாரு, பத்திரிக்கை நடத்துகிறாரு. அரசு பரமேஸ்வரன் ஒருத்தர் நாமக்கல்லில் பணியாற்றிட்டு இருக்கிறாரு. தயாநிதினு ஒருத்தர் இருக்கார், அவர் எழுதிக்கிட்டு இருக்காரு. கவிஞர் தாமரை கூட ஜிசிடியில் படிக்கும்போது நாங்கள்லாம் நிறைய போட்டிகளில் கலந்துக்கிட்டு இருந்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர், நிறைய மாணவர்களை, பல்வேறு இடங்கள்லேருந்து வந்த மாணவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அப்போ இந்த சிதம்பரம் பூங்கான்னு ஒன்று இருக்கும். அதில் எழிலண்ணல்னு ஒருவர், அவர் மாதம் ஒரு பூங்கா கவியரங்கம் நடத்துவார். நாங்கள் போய் இந்த புல்தரையில் அமர்ந்துக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு கவிதையை வாசிப்போம். இந்த மாதிரியெல்லாம் பல வாய்ப்புகள் எங்களுக்கு இந்த இலக்கியம் தொடர்பான பரிமாணங்களில் வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைத்தன. இந்த விடுதி வாழ்க்கையில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, யாராவது ஒருத்தர் ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புத்தகம் எல்லோருடைய கைக்கும் மாறும். விருப்பம் இருக்கிறவர்கள் எல்லோருமே, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர்கள் வருகிறார்கள்னு மேத்தாவுடைய ஒரு கவிதை புத்தகம், அது ஒரு மாணவர் வாங்கிட்டு வராரு. அவர் வாங்கிட்டு வந்து அன்றைக்கி நைட்டு படித்தார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட அது திரும்பி வரவே இல்லை. யாரெல்லாம் அந்த புது கவிதைகளை நேசிப்பாங்களோ அவங்க எல்லாருமே அதை வாங்கிட்டு போய் படிப்பாங்க. ஒரே நைட்டு படிச்சுட்டு அடுத்த நாள் கொடுத்துடணும். இந்த மாதிரி நிறைய புத்தகங்களை வாசிப்பதற்கான வாய்ப்பு, இலக்கியம் சார்ந்து, அறிவியல் சார்ந்து, அந்த டைமில் என்னன்னாக்க நிறைய புத்தகங்கள், பொது உடைமை சார்ந்த புத்தகங்கள்லாம் வந்து கோவையில் மலிவு விலைக்கு கிடைக்கும். அப்போ வந்து இந்த முன்னேற்ற பதிப்பகம் இருந்தது. அது சோவியத் யூனியன்லேருந்து நிறைய புத்தகங்களை அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. 50 பைசா, 1 ரூபாய், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள். டால்ஸ்டாயினுடைய சிறுகதைகள், கார்கியினுடைய புயல் பறவை அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு, கார்கியினுடைய தாய் என்பது, இது மாதிரி புத்தகங்கள்லாம் கிடைக்கும். இதையெல்லாம் நாங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தன. இன்னொன்று என்னென்னா, இந்த கல்லூரி வாழ்க்கைங்கிறது
ஒரு பதற்றமில்லாத ஒரு வாழ்க்கையாக போச்சு. ஏன்னா எக்ஸாம்ங்கிறதுக்காக 1 மாதம் 2 மாதம் முன்னாடி இருந்து மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு அதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணுற அந்த டென்ஷன் கிடையாது. முத நாள் படித்தாலே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, தொடர்ந்து உங்களை எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த தேர்வு என்பதற்காக உங்களை குலுக்கிக் கொள்வோ உலுக்கிக் கொள்ளவோ தேவையில்லாமல் போனதால் உங்களுக்கு உபரி நேரம் கிடைத்தது. அந்த உபரி நேரத்தில் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நாங்கள் பண்ண முடிஞ்சது. இதெல்லாம் என்னாச்சுன்னா என்ன ஆதாயத்தை கொடுத்தது அப்படின்னு பார்க்கணும். ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயல் எப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்துகிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கெமிஸ்ட்ரியில் பார்க்குறோம், இதையும் சேர்த்தால் அதில் என்ன காம்பவுண்ட் வருது, அதுதான் முக்கியம். காம்பவுண்டை வச்சு தான் நம்ம எதையும் சேர்க்கிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம். ஒரு சமையல் டிஷ்ஷே எடுத்துக்கோங்களேன், சமையல் பண்ணுறாங்க, குழம்பு நல்லா இருக்குதுன்னா அதுக்குள்ளே என்ன போட்டிருக்காங்கங்கிறது முக்கியம் இல்லை. குழம்பு நல்லா இருக்கா, ரசம் நல்லா இருக்கா, பொரியல் நல்லா இருக்கா, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன விளைவுகளை ஏற்படுத்து. சரி, இதெல்லாம் கலந்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி வெளியெல்லாம் போய் கல்லூரி, இதனால் என்னாச்சுன்னா இன்று வரை அந்த என்னோடு பயின்ற மாணவர்கள் பல்வேறு கல்லூரிகளிலிருந்து வந்தவர்கள் நட்பாக இருக்கிறார்கள். அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இந்த கல்லூரி எங்களுடைய திறமைகளை கூர்மைப்படுத்துவதற்கு உதவியது. இந்த கூர்மைப்படுத்துறதுனால என்ன லாபம் அப்படின்னா, எங்களுக்கு சமூக நுண்ணறிவை மேம்படுத்துவதற்கு இது உதவியது. நாங்கள் என்ன பண்ணோம்னா, மாணவர்கள் கலந்து பல விஷயங்களை விவாதித்து கொண்டே இருப்போம். திடீர்னு என்ன பண்ணுவோம்னா, பக்கத்து கல்லூரி மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஒரு இடத்துல சேர்ந்து ஒரு கவியரங்கம் நடத்துவோம், பேசுவோம். நாங்களே ஆளாளுக்கு ஒரு 20 ரூபா போட்டு ஒரு கவியரங்கம் நடத்துவோம். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, சமூக நுண்ணறிவை, மற்றவர்களுடைய மனப்பாங்கை தெரிந்து கொள்வதற்கு, அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்வது. இது என்னாச்சுன்னா, இந்த 4th இயர் வரும்போது இந்த மாதிரி விவாதம் பண்ணக்கூடிய சில இடங்கள், பல கருத்துக்களை விவாதம் பண்ணக்கூடிய சில இடங்கள் கோவையில் இருப்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த இடங்களுக்கெல்லாம் போவோம். அங்கே சில பேர் உட்காந்துக்கிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து விமர்சனம் பண்ணுவாங்க, ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு விமர்சனம் பண்ணுவாங்க, ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டு விமர்சனம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அதிலெல்லாம் நாங்கள் கலந்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. பெரும்பாலும் நான் 4th இயரில் 5-5:30 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கு சாப்பிட்ற நேரத்தில் தான் எங்கள் மெஸ்ஸில் சொல்லிடுவோம், நைட்டு கொஞ்சம் லேட் ஆகும்னா அவங்க சாப்பாடை எடுத்து ஒரு மூடி இன்னொரு தட்டால் மூடி வச்சுருப்பாங்க. 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் மற்ற வேலைகளை, பூச்சிகளை கலெக்ட் பண்ணுறது, இந்த வேலைகள்லாம் பண்ணுவோம். இது என்ன வகையில் உதவினதுன்னா, நிறைய படிப்பதற்கும் நிறைய தெரிந்து கொள்வதற்குமான சாளரத்தை எங்கள் கல்லூரியும் கல்லூரி விடுதியும் ஏற்படுத்தியது. இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த எல்லாமே ஒரே இயரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு பழகிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருந்து எங்களுடைய யூனிவர்சிட்டியில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா வெறும் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டை மட்டும் பழக மாட்டீங்க, ஹார்டிகல்ச்சர் படிக்கிறவங்ககிட்ட பழகுவீங்க, அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங் படித்தவங்ககிட்ட பழகுவீங்க, இதை தாண்டி உங்கள் சீனியர்ஸ்கிட்ட பழகுவீங்க. அந்த சீனியர்ஸ் வெவ்வேறு ஃபேக்கல்ட்டிஸ், வெவ்வேறு டிசிப்ளின்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் என்னாச்சுன்னா, ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடச்சிது. இந்த மாதிரி கைடன்ஸ், இந்த சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப்பு வேறு எந்த காலேஜில் போனாலும் எனக்கு கிடைத்திருக்குமா என்பது சந்தேகம். அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டது. அதனால் என்னதுன்னா, அவங்க கான்ஸ்டண்ட்டாக இப்போ ஒரு அசைன்மெண்ட் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், டேர்ம் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஒரு சப்ஜெக்டை கொடுத்துருவாங்க, இதில் டேர்ம் பேப்பர் எழுதணும், இதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். இப்போ என்னென்னா, இந்த டேர்ம் பேப்பர் எழுதணுன்னா ஒரு லைப்ரரிக்கு போய் எந்த ஜேர்னல் ரெஃபர் பண்ணணும், எந்த மாதிரி புக்ஸை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுக்கு சீனியர்ஸ் கற்றுக் கொடுத்தாங்க. நான் பாரு, என்னுடைய டேர்ம் பேப்பர் இருக்குது, இதை பாரு, படித்து பாரு, இதே மாதிரி தான் நீயும் டேர்ம் பேப்பர் எழுதணும், இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கடைசியிலே ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி நீ சப்ஜெக்டில் தேவையான விஷயங்கள் எழுதிட்டு படங்கள் போடணும், எல்லாம் அழகாக நீ ப்ரெசென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி கன்க்ளூஷன் எழுதணும், சம்மரி எழுதணும், எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ என்னென்னா, அந்த டேர்ம் பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணும்போது என்டையர் ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க, அவங்க முன்னாடி போய் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். அப்போ என்ன, இது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் போயிடும், உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிரும். ப்ரெசன்டேஷனுங்கிறது தான் உங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்க்குறதுக்கான அற்புதமான ஊடகம். நீங்கள் நிறைய பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ண என்ன ஆகும்னா, ஒன்று எப்படி ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. ரெண்டாவது,
எந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொடுக்குறாங்க, 5 நிமிஷம் கொடுப்பாங்க. அந்த 5 நிமிஷத்தில் எஃபெக்டிவாக உங்களுடைய ஐடியாஸை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, நிறையா விஷயங்களை வந்து நீங்கள் இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த இன்னொரு லாங்குவேஜ் அதில் நீங்கள் ப்ரொஃபிஷியன்ஸை, ஏன்னா நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா கிராமப்புறத்திலிருந்து வருவாங்க. அந்த கிராமப்புறத்திலிருந்து மாணவர்கள் நான் 4th இயர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சரளமாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் சரளமாக இங்கிலீஷ் எழுதுறதுக்கும் கற்றுக்குவாங்க. ஏன்னா நிறைய ரிசர்ச் இன்றைக்கி இங்கிலீஷில் தான் நடக்குது. அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் எடுத்துட்டிங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து ஒரு மேகசின் வரும். ஏன் நாம் பயன்படுத்துகிற மண்ணுக்கான டெஃபினிஷனே USDA கொடுத்த டெஃபினிஷன் தான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கொடுத்த அந்த டெஃபினிஷன் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த சீனியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி நீங்கள் தயார் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதில் இன்னொரு நுட்பம் என்னென்னா, இந்த ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் அங்கேயே குவார்ட்டர்ஸ், அவங்களாம் அங்கேயே தான் தங்கியிருப்பாங்க. அப்போ மாலை வேளையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அவங்கள போய் அணுகலாம். சில நேரங்களில் அவங்க வீட்டுக்கு போகலாம். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் என்னென்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபேக்கல்ட்டி, ஒரு டியூட்டரிங் ஃபேக்கல்ட்டி, ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு கிடைச்சது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருக்கிறேன். நான் வந்து சிவில் சர்வீசஸ் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதில் எனக்கு எப்படியாவது ட்ரை ஃபார்மிங்கை பற்றி நிறைய மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த ட்ரை ஃபார்மிங் அப்படிங்கிறது என்னென்னா, இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே ட்ரை ஃபார்மிங் தான். ஏன்னா நம்முடைய 70% ஆஃப் த லேண்ட்ஸ் வந்து பாசன வசதி இல்லாதது தான். அந்த 70% தான் நமக்கு ஈல்டு அதிகமாக வராததுக்கு காரணமாக இருக்குது. மழை பெஞ்சிச்சுன்னா உண்டு, வானம் பார்த்த பூமி. இதுலேயே இந்த ட்ரை ஃபார்மிங்கை பற்றி சொல்லுகிற போது எங்களுக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், வீரபத்ரன். அவர் தான் இந்த ட்ரை ஃபார்மிங்கை பற்றி எடுத்தார். அவர் தான் ஒரு நுட்பமான விஷயத்தை சொல்கிறார். ட்ரை ஃபார்மிங்க்கும் ட்ரைலேண்ட் ஃபார்மிங்க்கும் என்ன வித்தியாசம்னு. அப்போ அவர் சொன்னார், எந்த இடத்துல மழை குறைவாகவும், அதாவது வேர் த ரெயின்ஃபால் இஸ் லெஸ், அன்சர்டன், unpredictable and unreliable and the evapotranspiration exceeds precipitation for most of the year னு ஒரு டெஃபினிஷன் சொன்னார். ஆக்சுவலாக என்னென்னா சிவில் சர்வீசஸில் இந்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அங்கே வரும். என்னென்னா ட்ரை ஃபார்மிங் பற்றி. ஏன்னா இன்றைக்கி முக்கியமான பிரச்சனைகள் 2 தான். இந்தியா வந்து ஃபுட் கிரெயின்ஸில் பிரச்சனை கிடையாது, நமக்கு தேவையான ஃபுட் கிரெயின்ஸ் கிடைக்குது. ஆனால் ஆயில் சீட்ஸ் நம்மளுக்கு போதிய அளவுக்கு கிடைக்கிறதில்ல, பல்சஸ் கிடைக்கிறதில்ல. இதையெல்லாம் நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறோம். இந்த இறக்குமதி பண்ணி தான் நம்ம அதை வந்து அனுபவிக்கிறோம். இப்போ இதெல்லாம் நான் என்னென்னா அந்த ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட போயிட்டு நான் முடித்த பிறகு போய் அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட இன்னும் இருக்கிற எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி, சார் நீங்கள் ஒரு புத்தகம் போடலாம் சார், இந்த ஏரியாவில் புத்தகமே கிடையாது. ஆக்சுவலாக புக்கு நீங்கள் லைப்ரரியில் தேடினா ட்ரை ஃபார்மிங்கை பற்றி புக்கே இருக்காது. ஆனால் அவர் எழுதின புத்தகம் இன்றைக்கி பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் லைப்ரரியை சுமாராக பயன்படுத்தினேன், நான் நிறையா பயன்படுத்தலை. இப்போ இங்கே இருக்கிற சில ஃபெசிலிட்டிஸை பயன்படுத்தும் போது என்னாச்சுன்னா மாணவர்கள்ட்டேருந்து கற்றுக்கொண்டது அதிகமாக இருந்தது. எங்கள் சீனியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபைனல் இயர் படிக்கும்போது பார்த்திங்கன்னா சில மாணவர்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று IIMக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியாவது நம்ம IARIயில் போய் சேரணும். IARIனா இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பூசாவில் இருக்குது. அதில் போய் சேர்ந்து நம்ம MSc அக்ரி படிக்கணும். ஏன்னா அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வெளிநாடுகளுக்கு போகலாம், ரிசர்ச் பண்ணலாம். சில பேர் ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு போகலான்னு நினைப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்து நாமளும் ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், நாமளும் ஏதாவது ஒரு வகையில் நம்மளை மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு கிடைப்பதற்கு இது வாய்ப்பாக இருந்தது. அதுதான் இந்த யூனிவர்சிட்டியில் நாங்கள் பெற்றுக்கொண்ட கொள்முதலாக இருந்தது. நான் இந்த தொடரை பார்க்கின்ற வாசகர்களுக்கு ஒன்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நேயர்கள் இது ஒரு மோனாலாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு டயலாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால், ஏதாவது ஒரு தலைப்புகளில் நான் பேச வேண்டும் என்று விரும்பினால் தயவு செய்து இதில் வரக்கூடிய அந்த மின்னஞ்சலுக்கு உங்களுடைய வினாக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் எழுதி அனுப்புங்கள். ஒரு 30-40 எபிசோடுக்கு பிறகு அமர்ந்து அவற்றையும் நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அப்போது உங்களுக்கு அவை குறித்த விடைகள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.